ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாருஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்தநாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, கிச்சனுக்கு தேவையான டிப்ஸு தான் பார்க்குறோம். முக்கியமான டிப்ஸ்லாம் நிறையா இருக்குது. என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீடியோ முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம புளியெல்லாம் குழம்புக்கும் யூஸ் பண்ணுவோம். அதோட சக்கையை தூர போடாமல் எடுத்து வச்சுக்கிங்க. நம்ம மீன் குழம்பு, கறி குழம்பு அதெல்லாம் வைக்கிறப்ப அந்த பாத்திரத்துலலாம் ஒரு மாதிரி கவிச்சி ஸ்மெல் அடிக்கும். அந்த கவிச்சி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த புளியை நம்ம தூர போடுறது தான் இது. இதை எடுத்து நல்லா தேய்ச்சிங்கன்னா அந்த கவிச்சி ஸ்மெல் வராது. நல்லா கவிச்சி ஸ்மெல்லே இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு, முட்டையை நம்ம ஒரு பாத்திரத்தில் இது பண்ணியிருப்போம். அப்போ திடீர்னு முட்டை கீழே விழுந்து உடஞ்சி கீழே கொட்டிடும். வச்சா கவிச்ச வாசம் தாங்க முடியாது. அந்த கவிச்ச வாசம் நம்ம போகிறதுக்கு கொஞ்சமாக அதில் கோதுமை மாவோ மைது எந்த மாவு இருக்குதோ அந்த மாவு அதில் போடுங்க. அந்த கவிச்ச வாசம் வந்துடும். அந்த ஒரு மாதிரி பிசு பிசு தன்மையும் போயிடும். கீழே முட்டை கொட்டிச்சின்னா இதை தூவி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போமா? இந்த நம்ம கவிச்சையெல்லாம் கட் பண்ணுனா அந்த கத்தி ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். கத்தியோ சிசரோ எதுனாலும் சரி, அந்த அந்த ஸ்மெல் போகிறதுக்கு கொஞ்சம் லெமன் எடுத்து அதில் தேய்ச்சி விட்டோம்னா அந்த ஸ்மெல் போயிடும். நல்லா வாசமாகவும் இருக்கும். நான் இதில் மீன் க்ளீன் பண்ணேன். அதனால் இது இந்த சிசர் மீன் வாசம் அடிக்குது. அதனால் நான் லைட்டாக லெமனை தேய்ச்சிட்டு அப்புறம் கழுவுவேன். சூப்பராகிடும். அந்த கவிச்ச ஸ்மெல் இருக்காது. அடுத்து ஏதாவது நம்ம கட் பண்ணுறப்ப அதில் கவிச்ச ஸ்மெல் வராது. அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போமா? நம்ம முட்டையெல்லாம் கலக்கியிருப்போம். அந்த கலக்கின பாத்திரம்லாம் ரொம்ப கவிச்ச வாசம் அடிக்கும். அந்த கவிச்ச வாசம் போகிறதுக்கு இதுதான். இந்த லெமன் தொலி இருந்தாலும் சரி, லெமன் இருந்தாலும் சரி, அதை போட்டு நல்லா தேய்ங்க. தேய்ச்சிக்கின்னா அந்த ஸ்மெல்லே இல்லாமல் போயிடும். நம்ம எல்லா பாத்திரம் மாதிரி கழுவுனிங்கன்னா அது ஸ்மெல் அடிக்கும். அதனால் இது கொஞ்சம் ஸ்பெஷலாக கழுவணும். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போமா? நெக்ஸ்ட் ஒரு மீன் குழம்பு வச்சிடலாம். நான் எங்கள் ஊர் ஸ்டைலில் சொல்கிறேன். நீங்கள் அது மாதிரி செய்யுங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. மிக்சியில் தேங்காயும் போட்டுடலாம். கொஞ்சம் சீரகம் உள்ளே சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் கவலை மீன் தான் குழம்பு வைக்க போகிறேன். நைஸாக பேஸ்ட் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கு குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தலாம். புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 தக்காளி. அவ்வளோதான். குழம்பு நான் எண்ணெய் ஊற்றி தாளித்து அதிலலாம் இது பண்ண மாட்டேன். இந்த மாதிரி கூட்டி தான் வைப்பேன். அரைச்சி வச்ச வெங்காயம் விழுது, வெங்காயமும் தேங்காயும் அரைச்சி வச்சது. அப்புறம் உள்ளே புளி கரைசல் ஊற்றிக்கலாம். தக்காளி உள்ளே போட்டுக்கலாம் அப்படியே. அதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், ஊற்றிடுறேன். புளி கருப்பு புளிங்கிறனால கருப்பாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் மிளகாத்தூள் போட்டுடலாம். மிளகாத்தூள் போட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். இது குழம்பு மிளகாத்தூள். இது மட்டும் சேர்த்தாலே போதும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை குழம்பு வச்சு பாருங்கள். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். புளி காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு ட்ரிப்பு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறத்துக்கு அடுப்பில் வச்சிடலாம். உப்பு, கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இதில் ஈஸியான வேலையாக இருக்கும் இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு. அவ்வளோதான். நல்லா கொதிச்சு தான் நம்ம மீனை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் 10-15 நிமிஷம் வேக விட்டோம்னா சூப்பராக ஆகிடும். குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு மீன் குழம்பு. ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுமே நம்ம மீனை போட்டுடலாம். கவலை மீன் தான். மீன் எடுத்து போட்டுடுறேன். மீன் போட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அவ்வளோதான். சூப்பரான மீன் குழம்பு தயாராகிடுச்சு.
இதில் வந்து நம்ம தாளித்து விட்டுக்கலாம், தாளிக்காமல் கூட வச்சுக்கலாம். நாங்களாம் ஊரில் சைடு தாளிக்காமல் கூட சாப்பிடுவோம். நம்ம வந்து இப்போ டேஸ்ட்டுக்காக தாளிச்சிக்கலாம். மேலே தாளித்து தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டுங்க, சூப்பராக இருக்கும், வாசமாக நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள். இந்த ஸ்டைல் நல்லாயிருக்கும், குழம்பு கெட்டியாகவும் இருக்கும் நல்லா. அவ்வளோதான், எனக்கு ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம், குழம்பு ரெடி ஆகிடும். குழம்பு ரெடி ஆகிடுச்சி, அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. குழம்பு இறக்கியாச்சு. இனி வந்து நம்ம தாளித்து கொட்டிடலாம். கொஞ்சம் தேங்காய் விட்டுருக்கேன், கொஞ்சம் 2 காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன், கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டியாச்சு. தேங்காய் எண்ணெயில் தாளித்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். 2 காஞ்ச மிளகா, அவ்வளோதான், குழம்பு தாளித்து கொட்டியாச்சு. ஈஸியான வேலை, ஒரே வேலை, சிம்பிளாக முடிஞ்சிடும். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போமா. ஆயில் தரையில் நம்ம கொட்டிருச்சுன்னா திடீர்னு ஆயில் கொட்டிடும், அது ஒரு மாதிரி வலிக்கிடும், என்னென்னு நம்ம தொடச்சி எடுத்தாலும். அதனால் அது மேலே கொஞ்சமாக கோலப்பொடியை தூவிட்டு அப்புறமா தொடைங்க. அப்புறம் அந்த பிசு பிசுப்பு உடனே வந்துடும் நமக்கு. அப்புறம் நீங்கள் தரையை காலில் வச்சா கூட நீங்கள் வழுக்காது. அதனால் ஆயில் கொட்டிடுச்சுன்னா கோல மாவு மட்டும் லைட்டாக போட்டுட்டு அப்புறம் நீங்கள் தொடச்சி எடுத்துருங்க. அந்த ஆயில் உடனே அந்த இடமே காணாமல் போயிடும். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போமா. நம்ம குக்கரெல்லாம் சரியாக விசில் வராது. அப்போ வந்து ஒரு ஊசி நூல் கோர்த்துக்குங்க. இப்படி அந்த குக்கர் ஓட்டை இருக்குது பார்த்திங்களா, நல்லா திருப்பி வச்சுட்டு உள் பக்கமாக ஓட்டையில் அங்கிட்டு இங்கிட்டு நீங்கள் போட்டு ஊசி எடுங்க. ஏதாவது அடைச்சிருந்தா கூட வந்துடும். இப்படி அந்த சைடு இந்த சைடு நமக்கு வந்துடுச்சுன்னா க்ளீனாக இருக்குதுன்னு அர்த்தம், எந்த அடைப்பும் இல்லைன்னு அர்த்தம். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் குக்கர் விசில் போடுற பக்கத்தில் ஒரு கேஸ்கெட் இருக்குது பாருங்கள், சின்ன மாவு மட்டும் லைட்டாக போட்டுட்டு அப்புறம் நீங்கள் தொடச்சி எடுத்துருங்க. அந்த ஆயில் உடனே அந்த இடமே காணாமல் போயிடும். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போமா. நம்ம குக்கரெல்லாம் சரியாக விசில் வராது. அப்போ வந்து ஒரு ஊசி நூல் கோர்த்துக்குங்க. இப்படி அந்த குக்கர் ஓட்டை இருக்குது பார்த்திங்களா, நல்லா திருப்பி வச்சுட்டு உள் பக்கமாக ஓட்டையில் அங்கிட்டு இங்கிட்டு நீங்கள் போட்டு ஊசி எடுங்க. ஏதாவது அடைச்சிருந்தா கூட வந்துடும். இப்படி அந்த சைடு இந்த சைடு நமக்கு வந்துடுச்சுன்னா க்ளீனாக இருக்குதுன்னு அர்த்தம், எந்த அடைப்பும் இல்லைன்னு அர்த்தம். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் குக்கர் விசில் போடுற பக்கத்தில் ஒரு கேஸ்கெட் இருக்குது பாருங்கள் சின்னதாக, அது வழியாகவும் தண்ணி வந்துச்சுன்னா, ரொம்ப தண்ணி வந்துச்சுன்னா அதை மாற்றி பாருங்கள். மாற்றி வச்சாலும் குக்கர் நல்லா விசில் சீக்கிரமாக வந்துடும். அப்புறம் கேஸ்கெட்டை 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வைங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கேஸ்கெட் வந்து ரொம்ப நாள் வரும், அடிக்கடி லூஸ் ஆகாது, வேஸ்ட்டாக போகாது. எப்பவுமே சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் நீங்கள் கேஸ்கெட்டை வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. அப்போ வந்து சூப்பராக விசில் வந்துவிடும். நீங்கள் அடைப்பு இருந்தால் ஊசி நூலில் அப்படி கோர்த்து பாருங்கள், எதுவும் அடைப்பு இருந்தாலும் விசில் வராது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி போட்டிங்கன்னா விசில் சூப்பராக வந்துடும். நம்ம வீட்டிலலாம் புரு காப்பி பொடிலாம் நிறைய வாங்கி வச்சுருப்போம். கொஞ்சமாக போட்டுட்டு மீதி அப்படியே வச்சுருந்தா ஒரு மாதிரி கட்டி ஆகிடும், இல்லாட்டி வேஸ்ட்டாக போயிடும். அந்த மனம் சுவை எல்லாமே மாறிடும் 2 நாள் கொஞ்ச நாள் ஆகிடுச்சுன்னா. அப்படி மாறாமல் இருக்கிறதுக்கு அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க, அந்த மனம் சுவை எதுவுமே மாறாது. நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போமா. நம்ம வந்து சாம்பாருக்கு துவரம்பருப்பு வேக வைக்கும்போது திடீர்னு பார்த்தா வேகாது. அப்படி வேகாமல் இருக்காமல் நல்லா சீக்கிரமாக வேகிறதுக்கு நீங்கள் சாம்பாருக்கு பருப்பு போடும்போது ஒரு துண்டு தேங்காய் சில்லு உள்ளே போடுங்க. சூப்பராக குலைவாக வெந்துடும். நீங்கள் வேறு எதுவுமே போடணுன்னு அவசியம் இல்லை. தேங்காய் துண்டு மட்டும் ஒரே ஒரு சின்ன பீஸ் உள்ளே கட் பண்ணி போடுங்க, செமையாக வந்துடும், நல்லாவே வந்துடும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக பேனா மூடி நிறையா இருக்கும். இந்த பேனா மூடி வச்சே நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம். இதை வந்து துணி காயப்படுறதுக்கு நமக்கு கிளிப்பு பத்தலைன்னா இந்த பேனா மூடி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த பேனா மூடியில் நீங்கள் துணி காய வைக்கும்போது ரொம்ப கிரிப்னஸும் கிடைக்கும். நமக்கு இது வந்து தூர போடுற பொருள் தான், வேஸ்ட்டாக போகிற பொருளை நம்ம கிளிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நாளும் இது வரும். இந்த மூடி எடுத்து நம்ம வந்து துணி காயப்படுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். கிளிப்பை விட இது நல்லா ஸ்டிப்பாக நிற்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போமா? என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து செம்பு பாத்திரம், காப்பர் டம்ளரு இல்லை எது இருந்தாலும் சரி, அதுக்கு எப்படி க்ளீன் பண்ணலாங்கிற பார்க்குறேன். இது வந்து கொஞ்சமாக புளி எடுத்துக்குங்க. புளியும் சால்ட்டும் 2 இருந்தாலே போதும். அந்த டம்ளரோ எந்த பொருள்னாலும் சரி பளன்னு ஆகிடும். இங்கே பாருங்கள், புளியை லைட்டாக தொட்டுட்டு லைட்டாக உப்பு அதில் தொட்டுக்கிட்டு லைட்டாக தேய்ச்சாலே போதும். நீங்கள் ரொம்ப ஸ்டெயின் பண்ணி தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை. லைட்டாக தொட்டாலே அந்த கலர் அப்படியே மாறுறது நமக்கு நல்லா தெரியும். எப்படி அந்த பிங்கிஸாக வருது பாருங்கள். ரொம்ப ஸ்டெயின் பண்ணாமல் புளியும் உப்பும், வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. அந்த கலர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் தேய்க்க எப்படி மாறுதுன்னு பாருங்கள். கழுவுனது பாருங்களேன், செமையாக இருக்கும். எப்போவுமே நம்ம காப்பர் பாத்திரம், எந்த பாத்திரம்னாலும் சரி, டம்ளரோ விளக்கோ குடமோ தவளையோ எதுவாக இருந்தாலும் சரி, புளியும் உப்பும் கலந்து மட்டும் தேய்ங்க. சூப்பராக பளபளன்னு ஆகிடும். வேறு சபீனா வேறு எதுவுமே நம்ம சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான். கழுவி காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ பளபளன்னு இருக்குன்னு. நான் முதல்ல காமிச்ச டம்ளருக்கும் இப்போவும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பாருங்கள். பிங்கிஸாக எவ்வளோ சூப்பராக ஆகிடுச்சு. செம சூப்பராக இருக்குது. பாருங்கள், பார்த்தாலே டால் அடிக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டம்ளர் பளிச்சுன்னு அடித்து இன்றைக்கி இந்த வீடியோவோட உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ் ஆனது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஏதோ ஒரு டிப்ஸ் அவங்களுக்கு பிடிக்கலாம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. பாய்.